செங்கடல் தானை நடுவாய் பிரித்த எந்த தேவனின் கரமே தாங்கி நீரினால் வரையில் தயவாய் மாதயவாய் ஆஹா தயவாய் மாதயவாய் நன்றியால் பாடிடுவேன் உம்மை நன்றியால் பாடிடுவேன் நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து ஆஹா நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து ஆண்டவர் நமக்கு நன்மைகளை ஏராளமாய் செய்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு இருப்பதும் நிற்கிறதும் எல்லாம் செய்கிறதும் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான். அதை அநேகர் புரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, அவரால் தான் நமக்கு நன்மை உண்டாகும். வழி இல்லை என்ற இடத்துல நாம் நிற்போம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கு எகிப்தின் இராணுவம் அவர்களை துரத்தி கொண்டு வரும்போது முன்பாக செங்கடல் இருக்கிறது. மோசே அங்க இருக்கிறாரு, வழியில் போறதுக்கு எங்கேயுமே போகிறதுக்கு வழி இல்லை, செங்கடல் இருக்கு. ஆனா கர்த்தர் வானத்திலிருந்து ஒரு கீழ்காற்றை உண்டாக்கினார். அந்த வானத்திலிருந்து இறங்கின அந்த கீழ்காற்று அந்த செங்கடலை இரண்டாக பிளந்தது. பிளந்த உடனே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி உண்டாயிற்று. அதே போல நீங்களும் நானும் ஒருவேளை வழி இல்லாத இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோமா? நாம் என்ன செய்யறது? நாளைக்கு என்ன பண்ண போறோம்? இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுதலை பெற போறோம்? இந்த வியாதியிலிருந்து எப்படி சுகம் பெற போறோம்? இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி விடுதலை பெற போறோம்? இந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து எப்பொழுது நாங்கள் வெளியே வருவோம்? எப்பொழுது நாங்கள் சந்தோஷமா இருப்போம்? எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதே, வழியிலேயே என்னை நேசிக்க யாருமே இல்லையே, எல்லாரும் என்னை தள்ளிவிட்டார்கள், ஒதுக்கிவிட்டார்கள் என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு வழியை உண்டாக்குவேன். நான் உனக்கு வழியை உண்டாக்குவேன். உனக்கு ஒரு புதிய வழியை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் உன்னை நடத்துவேன், உன்னோட கூட இருப்பேன். நீ அந்த வழியில நடக்கும்போது என்னுடைய தூதர்கள் உன்னை வலது பக்கம் இடது பக்கமாய் தாங்கி உன்னை கொண்டு செல்வார்கள். ஒரு தீங்கும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால். ஆமென். God bless you. Have a wonderful day.